நமக்கு பின்னாடி பேசுறத பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஆர்கேஎம் சேனல். தமிழ் சினிமாவில் ஒரு செய்வினைக்கு எதிர்வினை, அதாவது ஒருத்தருடைய லைஃப்பில் சந்திக்கிற மனுஷனை இன்னொருத்தவங்க வாழ்க்கையில் ஏதோ இம்பேக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சேனலில் ஏகப்பட்ட படங்கள் வந்திருந்தாலுமே, அதாவது சில நேரங்களில் சில மனிதர்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் பேர் சொல்கிற அளவுக்கு வந்திருந்தாலுமே, அதே சேனலில் சூப்பரான ஸ்டோரியில் நிறங்கள் 3ன்னு படம் நம்ம கார்த்திக் நரேனுடைய இயக்கத்தில் அதர்வால் நடிப்பு, சரத்குமார் நடிப்பு, இது போன்ற பெரிய பெரிய நட்சத்திர படங்கள் நடித்து வெளிவந்த நிறங்கள் 3 படத்தோட திரையம்சம் தான் இந்த வீடியோ ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் மொதல் வரீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்பிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திக் நரேன் இந்த படத்தோட டைரக்டர் கிட்டத்தட்ட பெரிய பட்ஜெட் நரகாசுரன் படம் ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படம் ரிலீஸ் செய்ய முடியாமல் போயிடுச்சு. அதுக்கு முந்தின படம் சொல்லியே தேவையில்லை. கிட்டத்தட்ட நம்ம துருவங்கள் 16 படத்தை இயக்கி தமிழ் சினிமாவை திரும்ப பார்க்க வைத்த டேரக்டர்னு சொல்லலாம். அதை ரிலீஸ் செய்ய முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த முயற்சிகள் வித்தியாசமாக இருந்தாலுமே ரசிகர்களை கவரும் விதத்தில் நான் சொல்லியே தீர்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜேர்னலில் நம்மளுக்கு படத்தை கொண்டு வந்திருக்காரு. இந்த படங்கள் அந்த வருஷத்தில் அதர்வா ரொம்ப நாள் கழித்து கம்பேக் கொடுப்பாரா மாட்டாரா அப்படின்றத நிறையா பேர் சொல்லாங்க. கடைசியாக எனக்கு தெரிஞ்சு அவர் நடித்த படம் இமைக்கா நொடிகள் அந்தளவுக்கு பெரிதாக போகலைனாலும் சூப்பரான ஸ்டோரி கான்செப்ட், லவ் ஃபெயிலியரான பையன் எந்தளவுக்கு இம்பேக்ட் ஆகுன்றதை சூப்பராக காட்டியிருப்பாங்க. அந்த படம் ஒரு சூப்பரான ஹிட்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் இந்த படத்தில் 3 கெட்டப்பு, அதாவது ஸ்கூல் பையன் தன்னுடைய காதலியை தேடி தொலைஞ்சு அலையிறான் ஒரு நாள் இரவில். இன்னொரு பையன் தன்னுடைய லைஃப் ட்ரீமுக்காக சினிமாக்காக தன்னுடைய ஸ்டோரி சக்ஸஸ் ஆயிரும்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஒரு ஸ்கிரிப்ட் தன்னுடைய ஸ்கிரிப்டை தொலைஞ்சு போச்சு. அந்த ஸ்கிரிப்டை காரணக்காக தேடி அலையிறாங்க. அது ஒரு ஜேர்னலில் போய்கிட்டு இருக்கும் ஸ்டோரி. இன்னொரு பக்கம் ஒரு பையன் ஒரு லேடியை தட்டி விட்டு ட்ரிங்க் அண்ட் டிரைவ் கேஸ்லாம் மாட்டிக்குவாங்க. அதில் இன்டர்ஃபியர் ஆகிற போலீஸ்காரங்க இந்த 3 பேரும் ஒரே வீட்டில் அந்த ஒரே சேனலில் சூப்பரான ஸ்டோரியை சூப்பராக இருந்ததால் சூப்பராக கொடுத்துருப்பாரு நம்ம ஸ்க்ரீன் பிளே. அது இந்த படத்தில் மிக 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 முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிச்சு. அப்புறம் டேரக்டருடைய ஸ்க்ரீன் பிளே அங்கங்கே தொய்வில்லாமல் போனாலுமே படத்தை இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக கொண்டு போய்க்கலாம்னு என்னுடைய கருத்து இருந்துச்சு. படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்து இருந்ததை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இயக்குனர் ஜோக்ஸ் பிஷன் அவருடைய பிஜிஎம் செம்மையாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த எம்எல்ஏ ஸ்டேஷனுக்கு வர பிஜிஎம் சரி, இவர் நம்ம அதர்வா கஞ்சாவை போட்டுட்டு கண்டபடி ஆடுற பாடல்களும் சரி, அந்த விஷுவல் சூப்பராகவே கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் மேபி இந்த கஞ்சா அடிக்கிறது இந்த மாதிரி இன்றைய சமுதாயத்தில் இருக்க இளைஞரை தூண்டுற மாதிரி விதத்தில் இருக்குது. அது இந்த படத்தில் தவிர்த்துருக்கலாம். கார்த்திக் நரனுடைய ஸ்க்ரீன் பிளே சூப்பராக தான் கொடுத்துருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக விறுவிறுப்பாக கொண்டு வந்துருக்கலாம். எனக்கு இந்த படத்தில் மெயினாக பிடிச்சது அந்த ஸ்கூல் பையன் தன்னுடைய காதலியை தேடுற காட்சிகளும் சரி, அந்த அப்பா இன்டர்ஃபியராக அவங்க வாத்தியார் ஒரு ரோல் மாடலாக இருக்கவங்க இந்த மாதிரி பிம்பத்தை பண்ணவே கூடாது அப்படின்றதுக்காக ஒரு ஸ்டோரி சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு இயக்குனராக போராடுற இளைஞன் தன்னுடைய லைஃப்பில் ஏகப்பட்ட தடைகள் வந்தாலுமே அது காற்று போக்கில் அது போட்டில் வாழ்க்கை போல அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்டோரியை சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக அவங்க லைஃபே எந்தெந்த விதத்தில் மாறுன்றதை சூப்பராக கதையில் நம்ம டேரக்டர் சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் முழுக்க முழுக்க நம்ம அதர்வாவும் அந்த சின்ன பையனும் சரத்குமார் இந்த 3 பேர் தான் நிறையா படத்தில் ஜேர்னிங் ஆகுறாங்க. இந்த படத்தோட டோட்டல் ரன்னிங் டைம் கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம், கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தான் கிட்டத்தட்ட படத்தோட ரன்னிங் டைமே வச்சுருக்காங்க. அதில் ஃபேன்ஸ் பேஸாக ஜென்ரல் ஆடியன்ஸும் சொல்லாமல் சினிமா ஆடியன்ஸும் சீட்டு நுனியிலே முக்கால்வாசி விறுவிறுப்பாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போனதே விறுவிறுப்பாக தெரிஞ்சு. ஏன்னா இடைவேளை சாங் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அந்த இடைவேளை சாங்கு மாசுங்க. பழைய சினிமா பாடல்களை பின்னாடி பேக்ரவுண்டில் ஓட விட்டாலுமே அது இந்த ஸ்க்ரீன் பிளேக்கும் அந்த ஸ்டோரிக்கும் அந்த காட்சிக்கும் சூப்பராக விசுவலாக உட்கார்றது தான் தமிழ் சினிமாவில் டேரக்டர் அந்த கைவண்ணத்தை இன்னும் லோகேஷ் கனகராஜ் கற்றுருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த விதத்தில் இந்த படத்தில் பாடல் காட்சிகள் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. அந்த பழைய காட்சிகள், பாடல் காட்சிகள், அந்த அதர்வாவுடைய ஸ்டைலு லுக்கு வழக்கம் போல் அவர் ஒரு சாக்லேட் பாய் மாதிரியே தமிழ் சினிமாவில் காட்டுற மாதிரி இந்த படத்துலையும் காட்டியிருக்காங்க. அது இந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா ஒர்த்து தான். ஆனால் அவருக்கு அந்த இடத்துல நடிப்பு திறமை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி நடிச்சிருக்கலாம். அந்த படத்தில் முழுக்க முழுக்க எனக்கு சத்யராஜுடைய நடிப்பும் வயசான மாதிரி தெரில, அந்தளவுக்கு சூப்பரான கெட்டப்பில் நடிச்சிருக்காரு. சத்யராஜ் அந்த சின்ன பையன் அந்த 2 பேருக்கு மட்டும்லாம் நிறையா ரோல் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதர்வாக்கு முழுக்க முழுக்க ரோல் கொடுத்துருந்தாலுமே அவருக்கு அவர் ஸ்க்ரீன் பிளேயில் அவருக்கு முக்கியத்துவம் அந்தளவுக்கு கொடுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தோட மைனஸ் பாயிண்ட்டாக
பை த வே வந்து இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் வந்த படங்களில் இந்த படம் நிறங்கள் 3 வந்து ஒன் டைம் வாட்ச் ஒரு மூவியாக இருக்குது. த குட் ஃபிலிம், குட் ஸ்டோரி, பட் பேட் டைரக்ஷன் மற்றும் பேட் ஸ்க்ரீன் ப்ளே அண்டு கொஞ்சம் விறுவிறுப்பு இல்லாமல் கொஞ்சம் ட்விஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்தாங்கன்னா படம் வந்து ஃபீல் குட் மூவியாக அமைஞ்சிருக்கும். இந்த படத்துக்கு ஆர்கியோன் சேனலில் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3 தருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரை உங்கள் விடைபெறுவது உங்கள் ஆர்கியோன். பை விவர்ஸ்.